விவேகானந்தரின் சொற்பொழிவு மேலும் 3 நாட்களுக்கு தொடருது. அவருடைய சொற்பொழிவுகளில் மேற்கத்தியர்கள்லாம் மயங்கி போகிறாங்க. அதே போல் ஒரு பெண்ணும் அவருடைய சொற்பொழிவில் மயங்கி போகிறாங்க. விவேகானந்தர் பின்னாடியே போகிறாங்க. அவர் வாஷிங்டன், நியூயார்க், கேம்பிரிட்ஜ்னு எல்லா இடத்துக்கும் போகிறாரு. அங்கெல்லாம் அந்த பெண்ணும் தொடர்ந்து போகிறாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு விவேகானந்தரை தனியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போது விவேகானந்தரை பார்த்து கேட்குறாங்க, சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு. சொல்லுங்கம்மா என்னன்னு கேட்குறாரு. அழகில் சிறந்த நானும் அறிவில் சிறந்த நீங்களும் நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அழகு அறிவு சேர்ந்த ஒரு குழந்தை பிறக்குமே, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நாம் திருமணம் செய்தால் நமக்கு பிறக்கும் குழந்தை அறிவு மிக்கதா அழகு மிக்கதா இருக்கும் என்பதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதற்கு பதிலாக நீங்கள் என்னையே மகனாக ஏற்றுக்கோங்களேம்மா அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அந்த பெண் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க.